வரமாலை யாராலுமே என்னை சாகாத எனக்கு வரத்தை கொடு. என்ன வரும்? சாகாத வரம். சாகாது வரும். ஆமா. எனக்கு சாவே வரக்கூடாது. ஆமா. ஒரு உயிர்ப்பட்ட ஜீவாதி. ஆமா. அனைத்து பொருளுமே இந்த உலகத்திலே. ஆமா. பெருப்பு ஒண்ணு ஒரு நாள். ஆமா. ஒரு நாளை வரும். ஒரு நாளுக்கு ஒரு இருப்பு. ஆமா. பெருப்பு இருப்பு. ஆனா உனக்கு சாகாத வரம் என்று சொல்லிக்கிறீர்கள். ஆமாமா. அப்படி ஏரிக்கல்ல இருக்கிற செல்லி அம்மாளை விட வேடிக்க. நீ கேட்டதை நான் கொடுத்த, நான் கேட்கறத நீ கொடு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீ கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சொல்லுமா. ஒரு மனிதனா பிறந்தா சாவு. ஆணை பெண்ணு அத்தனமும் இருப்பட்டதுக்கு அதுக்கு அனைத்துக்குமே ஒரு நாளைக்கு எனக்கு சாகே வரக்கூடாது. உனக்கு சாகாம. ஆமா, அப்படி சாகாத வரத்தை கொடு. அதே பத்தா சாகாம வரவே. நல்லா தின்றை தானே வாயிலப்ப போய் கம்முன்னு என்ன காரணம் தெரியல. மறுபடியும் கத்தணும். அப்படி எனக்கு கையில் இருக்கக்கூடிய சத்தியாகப்பட்டது. அனைத்து சத்தியமே இருக்கின்றது என் கையிலே. அந்த ஜாட்டை வீரவாள ஜாட்டை கேட்கின்ற போது இந்த வனத்தில் இருக்கக்கூடிய பூதங்கள் வந்து அவனுக்கு ஆபத்து வரனை கொடுக்காதே அப்படின்னு ஒதுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா என்ன காரணம் தெரியல. இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் அளிக்க வேண்டும். அதே பத்தா வீரவாள ஜாட்டை கையில இருக்கக்கூடிய வீரவாள ஜாட்டு பூதம் என்ன பண்ணுது? பூதம் என்ன பண்ணுதுன்னா கொடுக்காத சொல்லுங்க. அம்மா மந்திர கோலத்தாரும் மந்திர கோலத்தாரும் வனத்தில் இருக்கக்கூடிய பூதம் அனைத்து பூதங்களை 4 தேசம் இருக்கக்கூடிய பூதங்களும் எனக்கு கையில் இருக்கக்கூடிய சக்திகளை கொடுக்கும் போது வேணா தடுத்து நிற்குது. என்ன காரணம் தெரியல. இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டம் வருமோ தெரியல. கேள்விக்கு நம்ம
சரிம்மா. அப்படின்னா எனக்கு 2 தலைதான் வலிக்குதா வருஷப்படம் வாங்கிக்கலாம் அவங்களுக்குலாம் பழகாய் போயிடுமா நான் புதுசாக என்ன ஆசை தெரியுமா? எனக்கு கடைசியான ஆசை, அந்த கடைசி ஆசை வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தா மட்டும் தான் அந்த வீடு நிலைக்கும். என் பொம்மநாட்டியே நான் வெட்டி போட்டேன் என் கூட்டுக்காரி. அதனால வீர சாப்பிட்ட போதாது அம்மா, இந்த மந்திரி கோல் போதாது அம்மா, என மனைவியை எழுப்பி தாருமே. அதனால என்னுடைய மனைவியை எழுப்பி கூடியம்மா. என் கையில் இருக்கக்கூடிய சக்திகள் பம்ப உடைக்கன் ஈட்டி கத்தி கட்டாரின்னு சொல்லக்கூடிய வீரவள ஜாட்டு அனைத்து பொருளுமே என் கையில் இருக்கக்கூடிய தந்திருக்கேன். ஆமா, இது மந்திரி கோல். ஆமா, மந்திரி கோல். இது வீரவள சாட்டு. இதுல என்னமா சக்தி இருக்குது? அந்த சத்தியாகப்பட்டது, இந்த சத்தியாகப்பட்டது அந்த கையில இருக்கக்கூடிய மந்திரி கோல் இருக்கு. மந்திரி கோல் இருக்குது. ஆடாத பேய்களை ஆட்டி வைக்கக்கூடிய, ஆடாத பேய்களை ஆட்டி வைக்க, ஓடாத பேய்களை ஓட்டி வைக்க வீரவள சாட்டை. ஆமா, இந்த சாட்டியால வைத்து எத்தனை பேய் பிசாசிகள் இருந்தாலும் சரி, ஆமா, முடிக்க விடலாம். முடிக்க விடலாம். மந்திரத்தை வைத்து ஆமா, மாண்ட போன பொணங்களெல்லாம் எழுப்பி விடலாம். எந்திரிக்க உயிர் வந்து விடும். அவ்வளவு சக்தி இருக்கின்றது மந்திரி கோல்லை. அப்படி இருந்தாலும் இதுல என்ன கோல் கோடுக்குன்னு பார்த்தேன். அந்த கோல் மந்திரி கோல் இவ்வளவு சக்திக்குதா? அப்படின்னா இதுல நானே எழுப்பிடுவேன். மந்திரி கோலை எடுத்து ஓமன்று விட்டெடுத்து மந்திரி கோலை இறங்க வாங்கினா உன்னுடைய மனைவிக்கு உயிர் வந்துவிடும். சரியாமா? மனைவி நான் எழுப்பிக்கிறோம். இப்ப எல்லாம் ரெடியா சீக்கிரமா டக்குன்னு கொஞ்சம் தண்ணி கொடு. அதுக்கு வேணுமா கேக்குது? சாமி இந்த கழுத்து காமி ஒரே வீட்டுல கழுத்து போய் எட்டா உணிச்சியம்மா என்னன்னு பார்த்தேன். நான் வெட்டணும் நோகியா அப்படி கழுத்து உருன்னு ஓடுதப்பா. நீங்க வேற மாட்டிக்கிறீங்க சாமி. தெய்வத்தை ஒரே நேரமாக நினைத்து எல்லாமே சாமி சாமி கும்பிட்டோம், கேட்ட வரமெல்லாம் வாங்கிட்டோம். நீ என்ன பண்ற? அரண்மனையில போய் பன்னீரில் சாணம் தெளித்து மல்லிகை முள்ளிகை பன்னீர் வச்சுக்கணும், அழகாக மஞ்சள் தொடச்சிக்கிது. நீ அரண்மனையில் இரு. அந்த பன்னீரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். காலத்துக்கு மேல பாப்பா பஸ் 5:30.
அப்படி இருந்தாலும் நான் போத பேய். ஆமா. குருநாதா, நீ பேய் நான் பாரு, போது நான் பாரு. எதை பாத்துக்கிறேன்? நான் இப்ப இப்ப பாக்குறேன். பாரு. ஏய், மந்திரி கோல். சாமி, 14 கிலோ வந்து செத்தே போயிடும். అమ్మ కూతురాకు அங்க பாரு தேவட ஊட்டு இப்ப நான் ஒண்ணு பண்றேன் ஐயோ அத்தையோ பிடிக்கிறீங்க இப்ப சின்ன சந்தேகம்